நம்முடைய ஃபேவரைட் சஃபாரி பாயிண்ட்டும் இந்தியாவில் உள்ள ஒன் ஆஃப் த ப்ரீமியர் டைகர் சஃபாரியும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கபினி. இந்த கபினிக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். அதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சஃபாரியில் நமக்கு கிடைச்சது. அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் முத்தங்காவில் டே 3 ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம செக் அவுட் ஆகிறோம். முத்தங்காவில் வைல்ட் வியூ ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸ்டே. ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. இங்கே மெயின் அக்சஸ் இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ஸ்டே வேணும், அதே சமயம் ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஒரு கரெக்டான ப்ராப்பர்ட்டி. இங்கே ஏர் கண்டிஷன் கிடையாது, ஒன்லி ஃபேன் மட்டும்தான். அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி எந்த குறையும் சொல்ல முடியாது. நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் உட்காந்துக்கிட்டே நாம் இங்கே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத சைட்லலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை இப்போ இன்றைக்கி செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ் கபினி. கபினியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஃபாரி போக போகிறோம். இப்போ தான் சஃபாரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம் ஏற்கனவே போன வாட்டி புக் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணிட்டதுனால நம்மளால் போக முடியல. திரும்பவும் எகைன் இப்போ நம்ம புக் பண்ணி போக போகிறோம். ஒரு 4 சஃபாரி போக போகிறோம். அதில் நம்மளோட எய்ம் டைகரை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் கண்டிப்பாக டைகரை பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் 4 சஃபாரி புக் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் சஃபாரி கபினியில் போக போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதோட கேரளா முடிஞ்சு அடுத்து கர்நாடகா, இதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுது. காணும், அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போன காரு கரெக்டாக மங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கையிலேருந்து ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, ஃபுட்டு ஃபீட் பண்ணக்கூடாது, பண்ணால் ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி போடுறாங்க. நம்ம நினைப்போம் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு தானே சாப்பாடு கொடுக்குறோம், இதில் என்ன தப்பு இருக்க போகுது, எதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம் சாதாரணமாக. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, எனக்கே சமீபத்தில் ஒரு ரேஞ்சர்கிட்ட நான் பேசினேன். நான் என்னோடய நாலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணால் இப்போ உதாரணத்துக்கு இந்த குரங்கோ இல்லை யானையோ ஃபீட் பண்ணும்போது ரோட்லேயே நின்றுக்கும். ஏதாவது சாப்பாடு ஈஸியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோட்டில் போகிற வர வாகனத்தை மறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ரோட்லேயே நின்றுதுன்னா நம்மளால் ட்ராவல் பண்ணி போக முடியாது. டிராஃபிக் ஜாம் ஆகும், நிறைய விபத்துகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக பாருங்கள் ரோட்லேயே தான் நிற்கிது குரங்குகள்லாம் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுனால அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரேஞ்சர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று சொன்னார். அவர் என்னென்னா, முன்னாடி ஒரு ரெட் கலர் கார் போகுது பாருங்க. நான் இது பேசிக்கிட்டே வர்றேன், வரும்பொழுது திரும்பவும் ஸ்நாக்ஸ் அடுத்தடுத்த இடத்துல மங்கிக்கு ஃபுட்டு போட்டுகிட்டே வராங்க. அவன் வச்சுருந்த ஸ்நாக்ஸை கடைசியாக என்ன பண்ணாங்க, கையில் வச்சுருந்த அந்த பாலித்தீன் கவரோட தூக்கி போட்டாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, அவங்க போடுற பாலித்தீன் கவரையும் அது அனிமல் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்ட்டை பொல்யூட் பண்ணுறோம் நாம. அது வயிற்றுக்குள்ளார போச்சுன்னா நம்மளாம் உடம்பு முடியலன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பட் அவங்களால அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அதனால் இறந்து போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது நிறைய அனிமல்ஸ். இது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஞ்சர்கிட்ட பேசியிருந்தப்ப அவர் என்ன முக்கியமான விஷயம் சொன்னாருன்னா, நம்மளுடைய காடோட அடிப்படையே மாற்றுது இந்த ஃபுட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மான்களுக்கும் குரங்குகளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. என்னென்னா, ப்ரிடேட்டர்ஸ், புலி, சிறுத்தை இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் வரும்பொழுது மங்கி தான் அதாவது குரங்குகள் மரத்து மேலே இருந்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய மான்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஏன்னா மரத்து மேலேருந்து பார்த்தா தெரியும் ஈஸியாக.
அதனால குரங்கு வந்து மான்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அதை வச்சுட்டு மான்கள் வந்து தப்பிச்சு ஓடும். தப்பிச்சு ஓடுறப்ப இந்த புலி சிறுத்தைலாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஓடி போய் அதை இது பண்ணும், பிடிக்க ட்ரை பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும், வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய கரு வந்து கலைஞ்சிரும். அதான் என்ன சொல்கிறாரு, ஒரு வருஷத்தில் 5 வாட்டி புலி வந்து ப்ரெக்னென்ட் ஆகுது அப்படின்னா 4 வாட்டி வந்து அபார்ஷன் ஆகிடும், ஒரு வாட்டி தான் நிற்கும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி துரத்தி வேட்டையாடுறதுனால அபார்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, அதுக்கும் இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் இந்த ஃபீட் பண்ணுறதுனால ஈஸியாக சாப்பிடலான்னு சொல்லி ரோட்டுக்கு வந்து நின்றுடும். அப்படி ரோட்டுக்கு வர்றதுனால மான்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கைட் பண்ணக்கூடியது, அலர்ட் பண்ணக்கூடியது வந்து குரங்கு தான். இது மாதிரி ப்ரெடேட்டர்ஸ் வந்ததுன்னா அப்படி அலர்ட் பண்ண முடியாததுனால ஈஸியாக வந்து இரையாயிடுது புலி சிறுத்தைக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, புலியோட எண்ணிக்கையும் சிறுத்தையோட எண்ணிக்கையும் மிகவும் அதிக அளவில், அதாவது 4 அபார்ட் ஆகி 1 இருக்கிறனால தான் காடு கண்ட்ரோலில் இருக்குது. புலியோட பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரோலில் மெயின்டைன் ஆகுது. புலியோட எண்ணிக்கை அதிகமாகிடும். 5 வாட்டியும் 2 குட்டி 3 குட்டி 4 குட்டின்னு போடுதுன்னு வச்சுங்க, எவ்வளோ ஆகிடும்னு பார்த்துங்க. 5 வாட்டியாக 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த புலிகளோட எண்ணிக்கைக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு மான்களோ வேற இறைகளோ வந்து இங்கே இருக்காது. அப்போ என்ன பண்ணும், காட்டை விட்டு வெளியேறி நாட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ள, அதாவது ஊருக்குள்ளார மனுஷன் அடிக்கிறது, ஊருக்குள்ளார அனிமல் அடிக்கிறதுன்னு பலவித பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதுக்காக தான் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. உண்மையிலே எனக்கே இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் காடுகளில் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இறக்கப்பட்ட ஃபுட் ஃபீடிங் பண்ணாதீங்க. இது வந்து நேச்சர், இது ஒரு சைக்கிள். அவங்களுக்கான இறையை அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இறக்கப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. நோ மெர்சி நோ ஃபுட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை நீங்கள் காட்டில் போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்னால தான் இந்த காடே அழியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த ஃபுட் சைக்கிளும் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சைடுமா லெஃப்டா ரைட்டா? இல்ல, ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டு தான் நினைக்கிறேன். அங்கே உள்ளார இருக்குங்க. அந்த இடத்துல எல்லாமே பல்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. எப்பயுமே இந்த முத்தங்கா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் வரும்போது நம்மளை ஏமாற்றாது. அட்லீஸ்ட் ஒரு யானையாவது நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வாட்டி வரும்பொழுது ரொம்ப நேரமாக வந்து யானை எதுவுமே பார்க்கவே முடியல. எப்பயுமே நம்ம பார்த்துருவோமே, இந்த வாட்டி நம்மளால் பார்க்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர்றோம். பார்த்தா ஒரு இடத்துல ஒரு 3 யானை நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 யானை போச்சு.
ஸோ ஆக மொத்தம் ஒரு 7 யானை இப்போ இந்த மார்னிங் ட்ரிப்பில் வந்து பார்த்தாச்சு. இதோட நம்ம ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் போக போகிறோம். திரும்பவும் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார ட்ராவல் பண்ணி தான் நம்ம கபினிக்கு நம்ம போக போகிறோம். நாம் முத்தங்காவிலேருந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம குண்டல்பேட் வந்துட்டோம். குண்டல்பேட்லேருந்து பேகூர்னு சொல்லிட்டு நம்ம மைசூர் போகிற ரூட்டில் வந்தோம்னா பேகூர்னு ஒரு இடம் இருக்கும். அந்த பேகூர்லேருந்து திரும்ப லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா சர்கூர் வழியாக நம்ம ஹச்டி கோட்டா போக போகிறோம். ஹச்டி கோட்டாவில் ஹேண்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம தங்க போகிற அந்த ரெசார்ட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இது முன்னாடி ரோடு நல்லா இருக்காது, இந்த சிர்கூர் ரோடு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா போட்டிருக்காங்க. அதனால் புது ரோடாக இருக்குது. முன்னாடி ஆஃப் ரோடாகவே இருக்கும். ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதில் ட்ராவல் பண்ணுறது. ஒரு வாட்டி வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் போன வாட்டி நான் இதே ரூட்டில் தான் வந்தேன். நல்லா இருந்தது ரோடு. ஸோ இப்போ போக போகிறோம். இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ட்டு வரும் நம்ம ரூமுக்கு. ஒரு 48 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் வரும். நம்ம போயிட்டு உடனே நம்ம சஃபாரி போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கி நம்ம சஃபாரிக்கு போக போகிறோம். ஆனால் எதிர்பார்ப்போடு போனால் புஷ்ஷுன்னு ஆகிடும். அதே சமயம் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறோன்னு சொன்னாலும் பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கபினி போயிட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் போக முடியுமா நம்ம? அதனால் போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம் கபினிக்கு. போன சம்மரில் போயிருந்தப்ப அந்த வாட்டர் ஹோல்லே வந்து புலியெல்லாம் உட்காந்தே இருந்தது. ஸோ 2 நாள் போனால் 2 நாளும் அதே இடத்துல உட்காந்து இருந்தது. ஸோ அதனால தான் இது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால வாட்டர் ஹோலில் பார்க்கலாம் பொதுவாக வைல்ட் அனிமல்ஸ்லாம். ஸோ அதனால எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பந்திப்பூர்லேயும் நாகர்கோவிலையும் வந்து சஃபாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 3 பேரை வந்து புலி அடித்து சாகடிச்சிடுச்சு. அதனால தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸை நிறுத்தியிருந்தாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிறோம் இல்லையா சர்கூர், இந்த சர்கூரில் தான் வந்து இந்த இன்சிடெண்ட். ஊருக்குள்ளார வந்து புலி அடிச்சிடுச்சு. அதுக்கு காரணம் உள்ளார சஃபாரி எல்லாம் இது பண்ணுறதுனால, ஆப்ரேட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய புலிகள்லாம் வந்து ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் வில்லேஜஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த சஃபாரியை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ அந்த புலியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ திரும்பவும் ரெஸ்யூம் ஆகிருக்கு சஃபாரிலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சர்கூர் வழியாக தான் போக போகிறோம். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்கூர்னு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஊர் பேர் சர்கூர்வா? சர்கூர் ஹோட்டல் பாண்டிச்சேரி. அது இல்லை, அது சர்குரு, இது சர்கூர். சர்கூரா? நாம் இப்போ சர்கூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு அந்தாண்ட ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அது போட்டு வச்சுருக்காங்க. இந்த சர்கூர் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு 9 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இங்கேயே ஆக்சுவலாக வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் இந்த ரூட்டில் ஏறக்குறைய 3 வாட்டியோ 4 வாட்டியோ வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இதுதான் வந்து இந்த செக் போஸ்ட்டு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க 9 மணிக்கு மேலே. நாம் ரூம் வந்து ஹச்டி கோட்டா ஊருக்குள்ளார போகணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளார போகணும். நம்ம அங்கே போடாமல் மெயின்லேயே வந்து, அதாவது ஹேண்ட் போஸ்ட்னு ஒரு இடம் தான் மெயின். இங்கேருந்து கபினிக்கு கொஞ்சம் பக்கம். அதனால் ராயல் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கூட நம்ம இங்கே தான் தங்கினோம். பொதுவாக ரெகுலராக வந்து இங்கே தான் தங்குறது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரூமு போட்டிருக்கோம். நாம் இப்போது கபினி சஃபாரி பாயிண்ட்லேருந்து நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடிலாம் வந்து இங்கே சஃபாரி போகிறதா இருந்தால் 2 விதமான சஃபாரி வச்சுருப்பாங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சஃபாரியும் 3 மணி நேரத்துக்கு ஒரு சஃபாரியும் வச்சுருந்தாங்க. இப்போ 1.5 மணி நேரம் சஃபாரி எடுத்துட்டாங்க. 3 மணி நேரம் சஃபாரி மட்டும்தான் 600 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பொதுவாக இங்கே டைகர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த சஃபாரியில் அதிகம் அப்படிங்கிறதுனால, அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு ப்ரீமியமான டைகர் சஃபாரியில் இந்த கபினி சஃபாரியும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் டைகர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சஃபாரி வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகம்.
நம்முடைய இந்த ஈவினிங் சஃபாரியில் ஃபஸ்ட்டு சைட்டிங்காக ஒரு டஸ்கர் ஒன்று பார்த்தோம். நல்ல ஒரு பெரிய டஸ்கரு. ஆனால் உள்ளுக்குள்ளார மறைவாக நின்றுட்டு இருந்தது. சரி வெளியில் வரும்னு வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரு ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அது வெளியில் வந்தது. இந்த டஸ்கர் எங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தது. நாங்கள் நிறுத்தி இருக்கும்போது உள்ளுக்குள்ளாரே நின்றுச்சு. லைட்டாக மூவ் பண்ணால் கொஞ்சம் வெளில வந்தது. அதுக்கப்புறம் வண்டியை லைட்டாக நம்ம மூவ் பண்ணிட்டு வரும்போது எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வேகமாக வண்டி எடுக்கும்போது அதுவும் வேகமாக எங்கள் சஃபாரி வெஹிக்கிளுக்கு பேரலாக அதுவும் ஒடியாந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார சந்து பூந்தெல்லாம் பூந்து ஒடியாந்தது. அதுக்கப்புறம் புதரில் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு, எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேக் வாட்டர் இருக்கிற பக்கம் வந்தோம். பார்த்தா அங்கே யானைனா அவ்வளோ யானை கூட்டம் கூட்டமாக நின்றுச்சு. பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ಇದನ್ನ ಎಮ್ಮಗಳು ಮೇಗ ಮೇಯ್ತಾವ ಅಷ್ಟೇ. ಎಮ್ಮಗಳು ಮೇಗ ಮೇಯ್ತಾವಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಜೀಪ್ ಸಪ್ರೇಟ್ ತಗೊಂಡು ನೋಡಂಗೆ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಏನಪ್ಪ ಅಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ 3 ಅಲ್ಲೊಂದು 4 ಅಲ್ಲೊಂದು 4 ಅಷ್ಟು ದೂರ ಜೊಮಾಕ ಕ್ಲಾರಿಟಿ ಬರಲ್ಲ. ನೀರು ತುಂಬ ಇಲ್ಲ ಜೀಪ್ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲಿ ಆನೆಗಳು ಎದುರುಗಡೆ. யானைகள் இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கபினியில் சஃபாரி வரும்பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சம்மர் டயத்தில் வரும்பொழுது தான் இந்த பேக் வாட்டரில் அவ்வளோ யானைகளை பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இவ்வளோ கூட்டமான ஒரு யானைகளை ஒரே இடத்துல பார்க்க முடியறதில்ல. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ಇಲ್ಲೊಂದು ಬತ್ತ ಗುರುಳಿ ಗುರು ಸಿಕ್ಕಾಕೊಂಡ ಕಾಟ ಮುಗೀತು. ಇನ್ನೊಂದು ಬತ್ತ ಇನ್ನೊಂದು ಮತ್ತು
ಟೈಮಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಇದ್ದಾರೆ. ಗೊತ್ತು ಕಗರೋ ಗಾಡಿ ನಂಬರ್ ನೋಡ್ಕೊಂಡು ಅಷ್ಟೇ ಅದು ಗೊತ್ತಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಗೊತ್ತ ಹಿಂದೆಗಡೆ ಅವು ಗಾಡಿ ನಂಬರ್ ನೋಡ್ಕೊಂಡವೆ ಗೊತ್ತಾವ ಸುಮ್ಮನೆ ಇದು ಮಾಡಿ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅದು ಬಂತು ಚಿಕ್ಕವು ಇನ್ನೂ ನೋಡ್ಕೆ ಅದು ಆಯ್ತದೆ ಹಿಡ್ಕೊಂಡಂಗೆ ಮರ ಹಿಡ್ಕೊಯ್ತಾವಲ್ಲ ಇನ್ನ ಹುಲಿ ಬತ್ತ ನೋಡಲ್ಲಿ ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இந்த இடத்துல ஒரு யானையும் அதோட குட்டி டஸ்கரும் ஒன்றும் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளாரேருந்து ஒரு யானை வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு யானை வந்தது. அது வரைக்கும் இந்த ரெண்டும் அப்படியே நின்றுட்டே தான் இருந்தது. அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வர வர அப்படியே அழகாக அப்படியே க்யூ கட்டி அப்படியே போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ಇದಿಲ್ಲ ಅಟ್ಟಿಲ್ಲ ಮರಿಗಳು ಹೆಂಗಿರ್ತಾವ ಸ್ವಲ್ಪ ಏನು ಅಂತ ಏನೋ ಹೋಯ್ತಾ ಇಲ್ಲ ಕಾಲು ಐತೆ ಅನ್ಸೋದು ಕಾಲಲ್ಲಿ ಎಷ್ಟದ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ ನಮ್ಮ ಅದೃಷ್ಟ ಹಿಂದೆ ಬಂದಿಲ್ಲ ಅದೃಷ್ಟ ನೋಡಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬರ್ತಾವ ಮರಿ ಇಲ್ಲಿಗೆ ತಳ್ಳಿ ಕೂಡ ಅಪ್ಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಡ್ರೈವರ್ ಮಾತ್ರ ಎಕ್ಸಲೆಂಟ್ ಬಿಡು ಈ ಡ್ರೈವರ್ ಆನೆಗಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ರೇಗಿಸ್ತಾನೆ ಮುಂಡಣ್ಣ ಅಂತಾರೆ ಹೌದಾ ಸಿನಿಮಾ ತೋರಿಸ್ತಾರೆ Oh my god. ಈ ಡ್ರೈವರ್ ತರ ಮಾತ್ರ இப்போ நம்ம போகிறது கபினி சஃபாரியா இல்லை எலிஃபண்ட் சஃபாரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யானைகளை இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக ஏறக்குறைய ஒரு 50 யானைகளுக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். கபினி பேக் வாட்டர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் லாங்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா யானைகள்லாம் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கபினி பேக் வாட்டர்லேயே இன்னொரு சைடுக்கு வந்து நாம் வந்தோம்.
கபினியில் இப்போ 2 விதமான ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. Zone 1, Zone 2 சஃபாரி அப்படின்ட்டு. முன்னாடிலாம் வந்து எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. Zone 1க்கும் போகலாம், Zone 2க்கும் போகலாம். இப்போ Zone 1க்கு போகிற சஃபாரி வெஹிக்கிள் வந்து Zone 2க்கு போக முடியாது, Zone 2க்கு போகிறது Zone 1க்கு போக முடியாது. அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஹெவி டிராஃபிக் ஆகுது ஒரே இடத்துல எல்லாமே போகிறதுனால அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு வச்சுருக்காங்க. சஃபாரி முடிச்சுட்டு ஈவினிங் நாம் ரூமுக்கு திரும்பிட்டு இருக்கும் பொழுது அம்பேத்கர் பிறந்த நாள் போல் இருக்கு. அங்கே அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது நம்ம காரெல்லாம் மறித்து ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளார நமக்கு போதும்னு ஆயிடுச்சு. அங்கே உள்ள வாலண்டியர்ஸ் சில பேர் வந்து ரூட்டை கிளியர் பண்ணி நம்ம போகிறதுக்கான வழியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம 2 நாள் வந்து அங்கே தங்கியிருந்தோம். ஏறக்குறைய 3 நாள் சொல்லலாம். அந்த 3 நாளுமே நாம் கபினிக்கு போயிட்டு வர்ற வழியில் டெய்லி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு இந்த சஃபாரி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 சஃபாரி கபினியில் நம்ம போக போகிறோம். இதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் செம அட்வென்ச்சரான நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அதனால் மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.